குட் மார்னிங், வணக்கம். நான் பார்த்தேன் சுமித்தன் அன்னபூர்ணி. இன்னைக்கு காத்தால டிஃபனுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான டிஃபன் தான் பண்ண போகிறேன்னா, அது என்னென்னா மோர்களி தான். இந்த மோர்களியை வந்து எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாளோ அது மாதிரி நான் பண்ணி காமிச்சிருக்கேன் இங்கே. இது ரொம்ப ஈஸியானது, அட் த சேம் டைம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த காலத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கிறது. ஏன்னா நம்ம அடை, தோசை, இட்லி இதே பண்ணுறோம் இல்லையா, அதுலேருந்து வந்து இது டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு வந்து நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுவும் இங்கே இந்த கப்பால் 1 கப்பு அரிசி மாவு. எவ்வளோ அரிசி மாவு எடுத்தேனோ அதே அளவு மோர். நீங்கள் வந்து தயிராக இருந்தாக்கா தயிரை கட்டியாக விட்டுக்க முடியாது. அதனால் அதில் எவ்வளோ கெட்டியாக இருக்கோ அதை பார்த்துன்ட்டு அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துன்ட்டு நல்லா கரண்டியால் கிண்டிக்கலாம், நல்லா கிளறிக்கலாம். அது வந்து கட்டை கடைசியில் இல்லாமல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மத்தால் சிலிப்பிக்கலாம். அது மாதிரி நான் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இது மோர், கொஞ்சம் மோர், அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர், இதை விட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு அரிசி மாவும் மோரும் தயிரும் அதை போட்டோமோ அது அளவு 1.5 கப்பு ஜலம் விட்டுக்கணும், தண்ணி விட்டுக்கணும். நான் இங்கே 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இன்னும் 1/2 கப்பு கூட நான் போட்டுப்பேன். மோர்களிக்கு மோர் மிளகா போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆற்றுலேயே நான் போட்ட மோர் மிளகா தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் லேசாக நான் வந்து எண்ணெயில் வதக்கின்ட்டு அப்புறம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பெருங்காயம் போடணும். இந்த பெருங்காயம் வாசனையும் இந்த மோர் மிளகா வாசனையும் சேர்ந்து இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது 3 எடுத்து வச்சுருக்கேன். கடுகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு மற்ற 2 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து போட்டுக்கலாம். அதாவது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும். இதை தவிர வந்து நம்ம ஒரு அறுக்கு நல்லா கருவேப்பிலை எடுத்துகிட்டு அது நல்லா சுத்தம் பண்ணிட்டு தண்ணீரெல்லாம் கழுவிட்டு மண் எதுவும் இல்லாமல் நல்லா கிள்ளி அதையும் போட்டுக்கலாம். இதை நல்லெண்ணெயில் பண்ணினா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால நான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடியே முதல்ல நம்ம இந்த மாவை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மோர் மிளகாயை வந்து நான் லேசாக வதக்கிக்கிறேன். ஏன்னா அது குளிர்காலமானதுனால கொஞ்சம் அது வந்து நமத்தாப்பில் ஆகிடுது. அதனால லேசாக அப்போ தான் நம்மளுக்கு இதை வறுத்துண்டு கொஞ்சம் மொறுன்னு இருந்தால் கையில் வந்து நம்ம நல்லா அதை தூளாக்கி போட முடியும் மாவில். அதனால் ரொம்ப வேண்டாம், லேசாக ஒரு வறுத்துக்கலாம். நான் சும்மா ஒரு சொட்டு எண்ணெய் தான் அதுக்கு விட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போகிறோம். ஏன்னா கையால் நல்லா கசக்கி நம்ம போட்டுட்டால் தான் இதனோட வாசனையும் இதனோட டேஸ்ட்டும் நம்மளுக்கு அந்த மோர்களிக்கு கிடைக்கும். அதனால சரி, இப்போ அணைச்சிடுறேன் நான். இப்போது மாவு நம்ம வந்து இதெல்லாம் கலக்கி வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம அரிசி மாவு இருக்கு இல்லையா, அது நம்மளோட மோர், அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து எவ்வளோ கப்பில் எடுத்தோமோ அதை விட 1.5 கப்பு விடணும். அதெல்லாம் விட்டுட்டு 2 உப்பு வந்து பார்த்து போட்டுக்கணும். ஏன்னா நம்ம மோர் மிளகாயிலேயும் நான் உப்பு போட்டிருக்கேன். அதனால் உப்பை போட்டுன்ட்டு பெருங்காயமும் போட்டுன்ட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த அரிசி மாவை போட்டுடுறேன். இது வந்து நான் கடையில் வாங்கின மாவு தான். இந்த மோர் இருக்கு இல்லையா, இதை பாருங்க, இதில் வந்து கட்டை கடைசல் எதுவுமே இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்கணும் இது. அதுக்கப்புறம் இந்த ஜலத்தையும் விட்டுடலாம். ஒரு 1/2 கப்பு ஜலம் கூட விடணும். இப்போது இதில் 1/2 கப்பு ஜலம் கூட நான் விட்டுட்டு உப்பையும் போட்டு கலக்கி வச்சுட்டு இப்போ பெருங்காயத்தை நான் போட்டுடுறேன். இப்போது கொஞ்சம் பெருங்காயத்தையும் நான் அது கூட போட்டு கொடுத்துட்றேன். இந்த பெருங்காய வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இலக்கிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே இது வந்து மோர் மிளகா இருக்கு இல்லையா, அதை கையால் நல்லா நம்ம வந்து இதை நல்லா மேஷ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிடலாம். பாருங்க, கையாலேயே இது மாதிரி கசக்கி நம்ம ஆட் பண்ணிடலாம். இது மாதிரி எல்லா மிளகாயும் நான் கசக்கி ஆட் பண்ணிடுறேன். இதுக்கு எடுத்துக்கிற மோர் வந்து ரொம்ப புளிக்கக்கூடாது. புளிச்சாக்கா நல்லா இருக்காது. அட் த சேம் டைம் புளியே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் புளிப்பு இருந்தாலே அது ரொம்ப ஜோராக இருக்கும்.
இதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை விட்டு இதை எப்படி கிண்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கலக்கின மாவு வந்து இங்கே இருக்குது. இது வந்து கட்டு கடைசியில் இல்லாமல் கொஞ்சம் கரண்டி எடுத்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். இந்த கடாயில் எண்ணெயை விட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் சௌரியமோ அந்த எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். ஏன்னா நாங்கள் யூஸ்வலாக தேங்காய் எண்ணெயில் பண்ணுறதுனால எங்களுக்கு அது பிடிக்கும். அதனால தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு கருவேப்பிலையும் போட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். முதல்ல இப்போ நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டாச்சு. அதெல்லாம் நல்லா செவந்தெடுத்து இப்போது நம்ம வந்து இந்த மாவை வந்து போட்டு கிண்டிடலாம். இதில் இதை இப்போ நான் வந்து மாவையும் கொட்டிட்டேன். அங்கே தாளிக்கும் போது கொஞ்சம் கருப்பாக இருந்தது இல்லையா, அது வந்து என்னென்னா இந்த விதை வந்து விழுந்திருக்கு. மோர் மிளகாவோட விதை. அதுலேயே நான் வந்து கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் எடுத்து வச்சதுனால அது விழுந்திருக்கு, அவ்வளோதான். இது வந்து கை விடாமல் நல்லா கிண்டணும். நான் கிண்ட ஆரம்பிக்கிறேன். இது மாதிரி கை விடாமல் நம்ம இதை கிண்டணும். இது வந்து அடியில் வந்து விட்டு வரணும். இந்த மாவு நல்லா வேகணும், இல்லைன்னா வயிற்றுக்காகாது. கொஞ்சம் கேஸை சின்னதாக்கி வச்சுட்டுருக்கேன்னா அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது இவ்வளவு தூரம் ஃபுல்லாக வேகாமல் முக்காலுண்டு வெந்தப்புறம் அது ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு. அவளுக்கு வாய்க்கு எது மாதிரி ருசிக்கிறதோ அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து நல்லா இது வந்து வெந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைகளுக்கு கொடுப்பேன். இது அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா, எங்கள் அம்மா மோர்களி பண்ணணுன்னா அரிசியை ஊற போட்டு வச்சுருப்பா. அதை அரைக்கணும், கல்லூரில் அரைச்சி தான் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சௌரியமாகிடுது. இப்போ நான் கொஞ்சம் கூட கிண்டிட்டு இது ரெடி ஆனப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்து எல்லாம் தெரியும் உங்களுக்கு. எப்படி பண்ணுங்கோ, சட்டியை வச்சு அது வந்துடுது. இது இன்னும் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கான்னு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணுற மாதிரி எல்லா மாவையும் செக் பண்ணுவோமே, அதே மாதிரி தான் கொஞ்சம் கையை வந்து தண்ணியில் நனைச்சுன்னுட்டு இதை தொட்டு பார்த்தேன்னா அது வந்து கையில் ஒட்டாமல் வரணும். நான் அது மாதிரி பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. நான் கேஸை வந்து நிறுத்திக்கிறேன். அப்புறமா இந்த கையை வந்து தண்ணியில் நனைச்சி வச்சுட்டுருக்கேன். இது பாருங்க, உங்களுக்கு இது மாதிரி ஒட்டாமல் வரணும். மாவு ஒட்டித்துன்னா ஒரு கொஞ்சம் 2-3 நிமிஷம் கூட வச்சு வைங்க. இப்போ வந்து இது நல்லாவே வந்துடுத்து. நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு கூட நான் வந்து இதை மூடி வச்சுட்டேன். இப்போ எடுத்துடலாம். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடியிலேயே பிடிக்கலை. ஆனால் சில பேருக்கு வந்து அந்த அடியில் பிடிச்சது இருக்கு இல்லையா, கொஞ்சம் காந்தலாக இருக்கு, அது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த நாளில் என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி நான்ஸ்டிக்கு இதெல்லாம் கிடையாது இல்லையா, இரும்பு வானிலையில் தான் பண்ணுவாள். பண்ணிவிட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் மாமியார் பண்ணும்போது அந்த அடியில் கொஞ்சம் இது கருப்பாக இருக்கும் இல்லையா, ப்ரௌன் கலரில் கொஞ்சம் கருப்பாகவும் கொஞ்சம் ப்ரௌனாகவும் இருக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அது வேணும்னு கொஞ்சம் கூட எங்கள் மாமியார் வச்சுட்டு அது வந்து எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பா. அது மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து இதை சில பேர் கேக்காக போட்டு சாப்பிட்ற, நம்ம வந்து இப்படியே கூட கொடுக்கலாம். அது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருப்பே அழகு காந்தலே ருசின்னு எங்கள் மாமியார் சொல்லுவா. அந்த டைமில் ஞாபகம் வருது. நம்மளோட டேஸ்டியான மோர்களி ரெடி ஆகிடுத்து. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு நாள் பண்ணி பாருங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் நம்பிட்டு ஒரு நாள் இது வந்து நீங்கள் இது வரைக்கும் பண்ணலைன்னா ப்ளீஸ் ட்ரை திஸ், யூ வில் ரியலி லவ் இட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.